ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். அன்பான உணருக்கு இந்த அன்பு வணக்கம். சொல்லுங்க ஐயா, இங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு எண்ணம் இருக்கு. எல்லாரும் சந்தோஷமான வாழ்க்கை லீட் பண்ணணும், எல்லாருக்குள்ளயும் நிறைய செல்வம் வேணும், ஆரோக்கியமா வாழணும். இது எல்லாருக்குமே அனைவருக்குமே சாத்தியப்படுமாங்க ஐயா? இங்கதான் ஒரு கேள்விக்குரிய இருக்குது. எல்லாருக்கும் செல்வமா வாழணும். ஆமா, உண்மைதானே? உண்மைதாங்க. செல்வமா வாழணும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், சீர சிறப்பா இருக்கணும். சிறப்பா இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்குது. இங்க யாருக்கும் அந்த குறை கிடையாது. ஆனா செல்வம் வரணும். நீங்க என்ன பண்ணணும் உங்க எல்லாருக்கும் தெரியும். செல்வம் வரணும், நீங்க வேலை பார்க்கணும். உண்மைதானே? செல்வம் வரணும், நான் வேலை பார்க்கணும். வேலை பார்த்தாதான் இதுக்கு அந்த செல்வம் வரும். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். உண்மைதானே? உடல் ஆரோக்கியமா இருக்கணும். இது ஒரு எண்ணங்குது. ஆரோக்கியமா இருந்தா சரியான உணவு இருக்கணும். உண்மைதானே? சரியான உணவு சாப்பிடணும், நல்ல காத்து, நல்ல தண்ணி, இதெல்லாம் கட்சி ஆரோக்கியமா இருக்கும். உண்மைதானே? நீங்க சொன்னது இதுதான். ஆரோக்கியம்ன்றது வேணும்ட்டீங்க. செல்வம் வேணும்னா நீங்க உழைச்சு அந்த பணத்தை ஈட்டணும். இதானே? இதே ஆசை உங்க எல்லாருக்கும் இருக்குது. நீங்க கொஞ்சம் சற்றே யோசனை பண்ணி பாருங்க. இதே ஆசை எல்லாருக்கும் இருக்குது. இங்க ஒரு வேலை பார்க்குற ஒருத்தர் சுமார் பேச்சு ஒரு பைக் மெக்கானிக் செட் வச்சுக்கோமே. பைக் மெக்கானிக் செட் அவருக்கு இது ஆசை இருக்குது. நிறைய செல்வம் வரணுங்க அப்படின்னு ஒரு ஆசை. அவரோட செல்வம் வரணும். அவருக்கு என்ன ஆசை இருக்கும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. பைக் மெக்கானிக் செட் வச்சிருக்காரு அவரு. இது என்ன நான் சொல்றேன்னா, இது நம்மளால புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்துக்கணும்னு தெரியல. இது தெரிஞ்சுன்னா நம்ம யோசனை பண்ணுவோம் கொஞ்சம். அதுக்கோசம் வேற எது காரணம் கிடையாது. எல்லாமே நம்ம செய்யறதுதான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த மெக்கானிக் ஷாப்ல என்ன பண்ணுவாரு? மெக்கானிக் ஷாப்னா எனக்கு நிறைய பைக் வந்து ரிப்பேருக்கு வந்தா எனக்கு நல்லா இருக்கும் நினைப்பார். நிறைய வருமானம் வரும் நினைப்பாரு. வருமானம் வரணும். அவர் செய்யற தொழில் தான் வருமானம் வரணும். வேற வழி கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? நிச்சயமா. இப்ப அவர் என்ன நினைப்பாரு? என்னடா இந்த பைக்கும் வரமாட்டுது அப்படின்னு நினைப்பாரு. முடிஞ்சு போச்சா? இப்ப அவர் நினைக்கிறது அவரோட சைட்ல இருந்து அவர் நினைக்கிறது சரி. இப்ப இந்த பங்கு இருந்து எப்பா பைக் எல்லாம் ரிப்பேரே ஆகக்கூடாது, நான் துட்டு செலவு பண்ணக்கூடாது, என்னோட துட்டு போயிடும் இல்லையா? அப்ப அவரு துட்டு வேணும்னு அவர் ஆசைப்படுறாரு, நீயும் துட்டு வேணும்னு ஆசைப்படுற. நீ துட்டு வேணும்னு ஆசைப்பட்டா நீ செய்யற தொழில் உங்க துட்டு வரணும். நிச்சயமா தானே? இப்ப இந்த இவர் இந்த பக்கம் இருக்கிறது அப்ப என் துட்டு போயிடக்கூடாது. எனக்கு அவர் செய்யற தொழில். இப்ப அவர் வந்து ஒரு சுமார் வச்சு பாருங்களேன். இப்ப அவர் வந்து ஒரு டாக்டரா இருக்காரு வச்சுப்போம், சரிங்களா? இப்போ டாக்டர் ஆகாரு. அவருக்கு இதே ஆசை இருக்குது. என் வண்டியில ரிப்பேர் ஆகாம எனக்கு இருக்கணும்னு இவருக்கு ஆசை. அவருக்கு வண்டி ரிப்பேர் ஆகணும்னு ஆசை. ஏன்னா அவருக்கு அப்பதான் செல்வம் வரும். இவரோட டாக்டரோட ஆசை என்ன இருக்கும்? நிறைய பேஷன்ஸ் வரணும். அப்ப என்ன அர்த்தம்? அவரோட கணக்கு என்ன? எல்லாருக்கும் நோய் வாய்ப்பட்டு இதெல்லாம் அப்போ ஒண்ணு கிடையாது. இயல்பா நடக்கிறது இதுவா தான் நான் சொல்றேன். இதை நம்ம வேற ஒன்றும் எடுத்துக்கூடாது, தெளிவா எடுத்துக்கலாம். இப்போ டாக்டர் ஆகாரு, அவருக்கு செல்வம் வரணும். அவருக்கு என்ன இருக்கும்? இவ்வளோ காசு போட்டு நான் படிச்சேன், இவ்வளோ பில்டிங் கட்டி வச்சுட்டேன், இங்க எவனுமே வர மாட்டேன் தோணுமா? தோணாதான். கண்டிப்பா. இப்போ அவரோட எண்ணம் இது. அப்பதான் அவருக்கு செல்வம் வரும். உண்மைதானே? இப்போ அவருக்கு செல்வம் வரணும். அவர் என்ன இப்படிதான் இருக்கும். ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுக்கிறவன், ஒரு பட்டறை வச்சுக்கிறோம், அவனுக்கு என்ன வண்டி ரிப்பேர் ஆகி வராதா வந்தா நம்ம செல்வம் சம்பளம் அவனுக்கு தோணும். அந்த வண்டி ஓனருக்கு ரிப்பேரே ஆகக்கூடாதுன்னு அவருக்கு தோணும். நிச்சயமா. எப்படி இருக்குது? இப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் தான் என்ன நடக்கும்? சுத்தி சுத்தி ஒரு யோசனை பண்ணி பாருங்க. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க. ஒருத்தருக்கு ஒண்ணு வேணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு அது வேணும்னா இவர்கிட்ட தான் அவர் கொடுத்தாகணும். இவருக்கு எத்தனை வேணும்னா அவர் தான் இவர் எடுத்தாகணும். ஆக மொத்தம் என்ன பண்றீங்க பாரு, இங்க ஒரு பொண்ணு அங்க போறீங்க, அங்க இங்க போறீங்க. இதுதான் நடக்க முடியும். வேற வழி இங்க கிடையவே கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க திடீர்னு மாப்பிள்ளை துட்டா கொண்டு போறது கிடையாது. உண்மைதானே? நீங்க இருக்கிறத வச்சு சர்வே பண்ணி தான் நீங்க பண்ண போறீங்க. அப்ப எப்படி அது ஒரு டாக்டரா ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட சைட்ல என்ன பேஷன்ஸ் வரணும், வந்தாதான் நாலு காசு சம்பாதிக்கிறது அவர் ஆசை. அவர் என்ன சொல்றாரு? இப்ப எல்லாரும் நோய் வரணும்ன்றது எண்ணம். உண்மை. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ஆரோக்கியமா வாழணும்ட்டீங்க. இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லன்றது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுதா? உண்மைதானே? ஒரு பைக் ரிப்பேர் ஆகாம இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. பைக் மெக்கானிக் அவர் நினைப்பாரு பைக் ரிப்பேர் ஆகி வந்தா நல்லா இருக்கும்னு அவர் நினைப்பாரு. உண்மைதானே? ஒரு பஞ்சர் கடை வச்சிருக்கிறாரு, அவர் நினைப்பாரு நான் எந்த வண்டியுமே பஞ்சர் நினைப்பாரு. ஆனா வேலைக்கு போனா பஞ்சரா கூட வேலைக்கு சரியா இவன் நினைப்பான். தப்பு. இவன் நினைச்சது தப்பு கிடையாது, அவர் நினைச்சதும் தப்பு கிடையாது. இப்ப நீங்க பாருங்க நம்ம என்ன பண்ணிருக்கிறீங்க. இப்ப நீ யாரை ஏமாத்துறீங்க உங்களுக்கு புரியுதா? யார கஷ்டப்பட்டு தெரியுதா? இப்ப இந்த மாதிரி இடத்துல நம்ம சர்வே பண்ண நினைக்கிறது சரியா? கண்டிப்பா சரி. நம்ம சற்று யோசனை பண்ண தானே. இப்ப சொல்றேன், இப்போ ஒரு சுகர் இருக்குது, இப்ப அங்க வீட்டு வேலை பாக்குறாங்க. இப்ப அங்கேயும் அதே கதை தான். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு சம்பளம் கொடுத்தாலும் சாவுன்னு ஒண்ணு போனா அவருக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் அந்த இடத்துல. அப்ப அங்க இருக்கிற ஆசை என்ன இருக்கும் இங்க? ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம்னு பாருங்கன்ற. அவருக்கு என்ன ஆசை இருக்கும்? இன்னும் இங்க ஒருத்தனையும் வர காரணம் தோண நினைக்க மாட்டேனா? இங்க மரணம் தரம் ஏத்துக்குமா? மரணம் வந்தா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் எவ்வளவு வலிக்கும். ஆனா அவனை என்ன எப்படி இருக்கும்? இங்க யாரும் வரலையே அவங்க தோணதான் செய்யும். அவன் யாரும் வரல அவன் சாகலன்னு எண்ணம். இதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி எண்ணம். இப்ப நீங்க ஒரு நோய் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தா அவருக்கு நோயாளி வரணும்னு எண்ணம். ஒரு சுகர்ல வேலை செஞ்சா அவருக்கு பணம் வரணும்னு எண்ணம். ஒரு மெக்கானிக் பட்டறை வச்சிருந்தா அவங்களுக்கு உடஞ்சி போய் வண்டிகள்லாம் வந்து சேரணும்னு அவருக்கு எண்ணம்.
இந்த வண்டி எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு இந்த பந்து இதுக்குள்ளேயே பாருங்க, பண்றதெல்லாம் மனுஷன்தான், அதுக்கு ரெடி பண்றதும் மனுஷன்தான், அதுக்கு காசு கொடுக்கறதும் மனுஷன்தான், இது எல்லாத்தையும் சரியா நடக்கணும்னு நினைக்கிறதும் மனுஷன்தான். இது எப்படி சாத்தியப்படும்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீங்க எங்க வாழ்றீங்க, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுங்க. நீங்க எல்லாரும் அப்ப என்ன பண்றீங்கன்னா சுத்தி சுத்தி உங்களுக்குள்ளே இங்க இருந்து இதை போட, அங்க அதை வாங்க, திருப்பி இங்க போட, இதான் பண்றீங்க தவிர்த்து எதுவுமே புதுசா இங்க இறங்கல, புதுசா எதுவும் நடக்கல. எதுவுமே இப்ப நீங்க சொல்யூஷன் எதுவும் வரல. வராதப்போ நீங்க மீண்டும் இன்னும் ப்ரொடக்ஷன் அதிகமாக்குங்க. இப்ப இது பாருங்களா, இப்போ ஒரு விவசாயிக்கு கரெக்டான நேரத்துல எல்லாம் ரெடி பண்ணா மழை வரணும்னு ஆசை. ஆனா இன்னைக்கு ஒரு ஃபேக்டரி கம்பெனி வந்தாச்சு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வெளியே தான் வேலை நடக்குது. நிறைய இடத்துல வெளியே வேலை. இப்ப வெளியே வேலை நடக்கிற எல்லா ஓனருக்குமே மழை பெய்யக்கூடாது. இது நான் என்ன சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ் இப்ப எனக்கு உள்ள தோணுச்சுன்னு எப்படி சிந்திப்பாங்க உங்களாம் யோசனை பண்றேன். யோசனை என்னடா இவ்வளவு குழப்பமா இருக்குது, இப்படி சிந்திச்சா எப்படி என்னடா அப்படின்ற மாதிரி தோணும். பார்த்தா இப்ப நான் சொல்லுங்கிறேன். இப்போ ஏன்னா நான் ஒரு பட்டளை வேலை செய்யணும் தோணும், மழை வரக்கூடாதுங்க நான் நினைப்பேன். இப்ப அந்த பக்கம் விவசாயம் பண்ணுவாரு, மழை வரணும்னு நினைப்பாங்க. உண்மைதானே? ஒருத்தர் இப்போ ஒரே இடத்துல இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு மழை வரணும்னு ஆசை, ஒருத்தருக்கு மழை வரக்கூடாதுன்னு ஆசை. அப்ப அந்த மழை என்ன பண்ணும்? வரலாமா, நான் வரக்கூடாதா? அப்ப அது என்ன பண்ணும்? கன்ஃபியூஷன். இப்ப ஒரு படம் ஒருத்தர் ஊத்துது, ஒருத்தர் ஊத்தவே மாட்டுது. உண்மைதானே? இப்ப நீ வெயில் அடிக்குது, வெயில் அடிச்சா சந்தோஷம் சொல்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தொழில் நடக்குது. வெயில் படத்தை காயம் நல்லா இருக்கும்னு, மழை பெஞ்சா துன்பமாயிடும். அவன் வெயில் அடிக்கட்டும் அவன் நினைக்கிறான். இப்ப சிம்பிள் தரோம், ஜூஸ் கடை எடுத்துங்க. இதெல்லாம் நான் ஒரு சின்ன விஷயமா புரிஞ்சுக்கணும் சொல்றேன். ஏன்னா இதேதான் பெரிய லெவல் வரைக்கும், இதேதான் சிறிய லெவல் வரைக்கும். இப்படிதான் நம்ம வாழ்றோம்னா இப்படிதான் நம்ம வாழ்ற இந்த இடத்துல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க எங்க சுத்தினாலும் உங்களை நீங்களே காயப்பத்தி இல்லாம தவிர்த்து, உங்களை நீங்களே ஒருத்தர் வாங்கி சாப்பிடலாம தவிர்த்து, ஒருத்தர் எத்துலாம தவிர்த்து, உங்களுக்கு தனியா அவருக்கு ஒரு கோடி செல்வம் உனக்கு ஒரு கோடி செல்வமும் வர வாய்ப்பு இல்லை. அங்கிருந்து இங்க தான் வரணும். அதுதான் இங்க நந்தன் இருக்குது. இதுக்கு நீங்களா உருவாக்கி ஒரே விஷயம் பாருங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உணவையும் மருந்தையும் நம்ம காசுக்கு வாங்கவே கூடாது. அது ரெண்டுமே, இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். நிச்சயமாங்க. ஏன்னா இங்க ஆரோக்கியமான உடல் தான் உனக்கு அனைத்து விஷயம் புரிய வைக்கும். ஆரோக்கியன்றது உணவுல தான் இருக்குது. அதுக்கு அந்த உணவுல ஒரு பிரச்சனை வரும்போது மருந்துல தான் இருக்குது. இந்த ரெண்டு விஷயமே நீங்க காசா மாத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து பெரிய ப்ராப்ளம் பண்ணும். இன்னைக்கு அந்த ப்ராப்ளம் இங்க பண்ணுது. கண்டிப்பா. ஏன்னா நம்ம எதை காசு கொடுத்து வாங்கணுமோ அதுதான் பண்ணணும். நீங்க இதெல்லாமே காசு கொடுத்தா நீங்க பண்ண ஆரம்பிச்சா எதெல்லாம் இப்போ நீங்க தான் சொன்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினா அந்த ஹாஸ்பிட்டல்ன்றது ஹாஸ்பிட்டல கட்டி அந்த ஹாஸ்பிட்டல்ல இங்க யாரும் வரக்கூடாதுன்னு போர்டு வைக்கணும். வரக்கூடாதுன்னா யாரும் நோயாளியா வரவே கூடாது, அந்த நோய் இல்லாத தன்மை இங்க வரணும்னு ஒரு போர்டு இருக்கணும். அந்த உள்ள ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாரும் ஒரு எண்ணத்துல இருக்கு. அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? இங்க யாரும் நோயாளி வரக்கூடாதுன்னு எண்ணத்துல நீங்க எல்லாரும் இதுங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்குள்ள மெயின்ல எப்பவுமே இருக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி ஒரு சர்வீஸ் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சு எந்த நோயாளியும் வராத அளவுக்கு இயற்கை சூழல் அமைக்கணும், நோயாளியும் இங்க இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்துல ஒரு போர்டை வைக்கணும். அது உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாரும் நோயாளியே வரக்கூடாதுன்னு எண்ணத்துல இருங்க. மீறி அப்படி நோயாளியே ஒரு நாள் நோயாளியே வரல அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் இன்கிரிமெண்ட்டை நாங்க கொடுக்குறோம். இல்ல இது ஏன் நான் சொல்றேன்னா இதுதான் நம்ம ஆரோக்கியப்படுத்தும். நிச்சயமா எண்ணத்தோட வலிமை. ஆமா, இந்த எண்ணம் உங்ககிட்ட இருந்தா இது கட்டாயம் நடக்கும். இது அப்படியே நேர ஆப்போசிட். இப்ப நம்ம வந்து கவர்மெண்ட் மருத்துவமனைன்றோம், அங்க எல்லாமே காசு இல்லைன்றோம். அங்கேயும் போனாலும் அர்ஜென்ட் டக்குனு இதுக்கு காசு கொடுங்க, அது காசு எல்லாரும் கேட்கறானா? அங்க சச்ச தடல் வந்து உள்ள ஊர்ந்து எல்லாரும் காசு கேட்கறான். இப்ப நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு காசு வாங்கலாம், அவனுக்கு இந்த வாங்க சொந்த பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய காய்கறி விலை எரிப்பச்சு எல்லாம் அவன் வாங்கதான் செய்வான். உண்மைதானே? அவன் நோயாளின்னு பக்கம் யாரும் இறந்து போய் வந்தா கூட அவர் கூட எனக்கு காசு கொடுத்துட்டு போப்பான்றான். நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்ப அவனோட எண்ணம் பாருங்க. இது அவர் வீட்டுல இருந்தா அவர் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. ஆனா அவரு போய் ஒரு வேலை, எனக்கு அப்பதான் காசு கிடைக்கும், நான் என் குடும்பத்தை பார்த்து எனக்கு சரியா அவரோட எண்ணம். என்ன பாருங்க, ஒரு குடும்பம் துன்பமா போகுது, அதுல இருந்து துட்டு வாங்கி இன்பத்தை நான் பண்ணுவோம் நம்ம நினைக்கிறோம். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்படிதான் நம்ம போயிருக்கு. இப்ப எல்லாரும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இன்னும் யாரும் பேஷண்ட் வரலையா, வந்தவங்களுக்கு காசு கிடைக்குமே, இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளே இருக்குது. உள்ள இருக்கிற எல்லாருக்கிட்டே இருக்குது. இது எதுக்கோசரம் கவர்மெண்டே நடத்தினா கூட இதுல இந்த ரூல்ஸ் இருக்குதான். சரி, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போயிருந்தா இருக்கு. இது இல்ல யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் பார்த்துருக்கிறேன், நான் ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஒரு வாட்டி எல்லாரும் காசு கொடுத்துருவோம். இது இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் தான். இப்ப இந்த மாதிரி நடக்குது, இது சரியா? சரியில்ல. புரியுதுங்களா? இப்ப நம்ம எந்த இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், எவ்வளவு கடினத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. ஒண்ணு இறந்து ஒரு குடும்பமே கதறுது, அங்க வந்து ஒருத்தன் துட்டு குத்தாதான் நீ போகணுன்றான். நம்ம தப்பு நான் சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்றேன்னா அந்த மாதிரி இந்த சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. நானும் போய் இதெல்லாம் பண்ண இல்லைங்க, இது தேவைதானே, உன் துன்பம் உனக்கு நான் என்ன பண்ண. அந்த அளவுக்கு ஒரு சுத்தமா அந்த ஒருமை குணமும் அந்த கருணைன்ற குணமும் இல்லாத அளவுக்கு போயிட்டு நம்ம. காரணம் அளவுக்கு மீறி பீப்புளோட எண்ணிக்கை அதிகமாகிக்கினே போயிடுச்சு. அந்த எஸ்டீம் லெவல்னால தான் நீ எதெல்லாம் வேலையா வைக்க கூடாதோ, எதெல்லாம் நீ காசு வாங்குறோ அதுக்கெல்லாம் காசு வாங்கி அதுக்கெல்லாம் வேலையா வச்சுட்ட. நீ வைக்கும்போது ஆயிடுச்சு. அப்ப சுத்தமா உங்கள்கிட்ட ஆரோக்கியம்ன்றது உங்கள்கிட்ட எல்லாமே போயிடுது.
உங்கள்கிட்ட ஆரோக்கியம் இல்லாத அப்புறம் நீ எங்க அறிவாகிறது, நீ எங்க அன்பாகிறது? உனக்கு அந்த சூழலையே தடுத்து வச்சிட்டிய. நீ ஆரோக்கியம் இருந்தா தானே நீ எதோ பேச முடியும், எதனா தெரிஞ்சுக்க முடியும், ஒருத்தர் அன்பு காட்ட முடியும். ஆரோக்கியத்தை நீ குலைச்சிக்கிறதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? எப்பா நான் வாழ்ந்தா போதும்பா, கொஞ்சம் ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியம் வாழ்ந்தா ஆரோக்கியம் வாழ்ந்தா சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க. ஆரோக்கியம் சொல்லி இல்லமாக்கிட்டோம். அது சொல்லி இல்ல. ஏன்னா அளவுக்கு மீறி பீப்புள் ஆனா எங்க ஒரு ஆரோக்கியம்? எல்லாருக்கும் செல்வம் வரணும் ஆசை, அளவுக்கு மீறி பீப்புள் ஆச்சு. செல்வத்தை பிரிக்கதான் செய்யும். ஒரு கோடி இடத்துல 100 பேர் இருந்தா 100 பேர் பிரிச்சு கொடுக்கலாம். நீங்க 10,000 பேர் வந்தா 10,000 பேர் ஒரு கோடி பிரிச்சு கொடுத்தா என்ன ஆகும்? பத்தாது. இன்னைக்கு அந்த சூழல் தான் நீங்க இவ்வளவு கடினம் நம்ம போயிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? இன்னைக்கு எதுக்கு ஒரு நாடு சண்டை போடுது? சும்மா சொல்லுங்க பாப்போம். இதே காரணம் இதேதான், உணவு காரணம். ரெண்டாவது அவங்க கிட்ட வேற பொருளாதார விதத்துல போறது, அவன் பக்கத்துல நடந்து எடுத்துக்கலாமா? என்னோட பண பலத்தை என்னோட பாம்பு வச்சு நான் பொறுத்து நான் என்ன பண்ண வாங்கிக்கலாம் பாக்கலாம். இதுவே நீங்க ரிஸ்ட்ரிக்ஷனா கரெக்டா இவ்வளவு பீப்புள் இருந்தா போது நீங்க வாழ்ந்தீங்கன்னா அந்த செல்வத்தை வச்சு நீங்க ரொம்ப நாள் வாழ முடியும், நிம்மதியா வாழ முடியும், நோய் இல்லாம வாழ முடியும். நம்ம ஏன் பொண்ணு ஒரு அறிவை எடுத்துக்க முடியும். இதை யாரு பண்ணணும்? மனிதனை பொறுத்த நம்ம தான் பார்க்கணும். நம்ம தானே அறிவாளம், நம்ம தானே பேசுறோம், நம்ம அதை பண்ணாதானே தெரியும். நம்ம அதை பண்ணாம இது இப்படி காம்ப்ளிகேட்டா பண்ணினே போயிட்டு கடைசியில் துன்பமா இருக்குது, சரியில்லை, இறைவனுக்கு கண்ணு இல்லையா காதல என்ன இருக்குது? இவ்வளவு குத்துக்கிறேன் உனக்கு இல்ல, அது நிச்சயமா அதை புரிஞ்சுக்க முடியாது. பிறர் மாதிரி வர ஆசைப்பட்டிய, சரியா வாழணும் ஆசைப்பட்டியா, நான் அன்பா வாழணும் ஆசைப்பட்டியா, இங்க நடக்கிற துன்பத்தை கொஞ்சமா யோசனை பண்ணியா? இந்த யோசனை கூட நம்ம போக மாட்டோம். பிறரோட வாழ்க்கை எப்படி போயிட்டு அந்த பிறர்ன்றது நீன்றது ஒண்ணுதான். இன்னைக்கு அவருக்கு தான் நாளைக்கு நம்மளுக்கு. இதுதான் இங்க சூழல். அப்ப நம்ம எவ்வளவு ஒரு கடினமான சூழல்ல வாழ்றோம் பாருங்க. நான் சொன்னேன், ஒரு ஜூஸ் கடை, சிம்பிளா ஒரு ஜூஸ் கடை வைக்கிறாங்க, வெயில் அதிகமாடிக்குது, ஒரு ஜூஸ் கடை வச்சுக்கிறாங்க. அந்த சமயம் திடீர்னு ஜூஸ் கடை வச்சு அந்த ஒரு நாள் ஒரு மப்பு போட்டுச்சு, ஒரு திடீர்னு மேகம் மூடிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு என்ன தோணும்? என்னப்பா நீ வெயில் அடிக்காத போச்சு, நம்ம வியாபாரம் நல்லா ஆயிடுச்சு. உண்மைதானே? சிம்பிள் தான். இதை நம்ம குறை சொல்ல முடியாது. அவனோட தாட்டுக்கு அவனுக்கு அதான் வியாபாரம், அவன் பாப்பா என்னோட. ஆனா அதே இடத்துல வெயில் அதிகமாச்சா அவருக்கு ஜூஸ் வித்துரும். அவருக்கு மிஞ்சி போனா ஒரு 2,000 வருமானம் வர வச்சுங்களேன். அந்த வெயில் வச்சா நீங்க எவ்வளவு உயிர் துன்பப்படுன்றது அவருக்கு தெரியுமா? தெரியாது. அவரு அதை பத்தி அவருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் அறிவுல போவே நம்ம யாருமே. நான் நினைச்சதமா வெயில் அடிக்குமா? இங்கதான் ஒரு விஷயம் இருக்குது. நீங்க நினைக்கிற வர வெளிப்பாடுறது அனைத்துமே, இங்க நடக்கிற அனைத்து விதமான துன்பமும், அனைத்து விதமான கஷ்டமும், அனைத்து விதமான சூழலுக்காரன் நம்ம தான். நிச்சயமாங்க. இப்போ உதாரணம் சொல்ல சமுதாயம் சொல்றாங்க, ஒரு நபர்னு சொல்றாங்க, நான் நினைச்சேன் அந்த நான்றத மொத்தமா கூட்டம். நீ ஒரு ஆள் ஒரு கடை 100 கடை இருக்குது, 100 பேர் இந்த சிந்தனை வைக்கிறீங்க. அப்ப 100 பேருக்கும் இந்த எண்ணம் வந்தாச்சு. இந்த எண்ணம் வரும்போது என்ன பண்ணும்? அதுக்கேற்ற நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும். குடிச்சவன் காசு குத்து வாங்கி குடிச்சு சந்தோஷப்பட்டு போவான். அதே இடத்துல அவன் காசு குத்து அந்த பொருளை வாங்கி குடிக்கவே கூடாதுன்றதுதான் உண்மை. காரணம்னா இப்படி வெயில் அடிக்க கூடாது, அளவாச்சா இந்த பிரச்சனை எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா என்ன ஆயிடுச்சு? அந்த அடிக்கணுன்ற சூழல் உருவாயாச்சு. நம்ம அதை வாங்கி குடிக்கணும்னு சொல்லிச்சு. அது முடியாதவங்க கஷ்டத்துல இருக்கிறான், முடிஞ்சவன் அதை வாங்கி சந்தோஷமா குடிச்சிட்டு போயினுக்கிறான். இப்படி ஒண்ணு காசு குத்து தண்ணியை வாங்கி நம்ம குடிக்கிறோம். அது சிறந்த தண்ணியா இல்லைன்னு 1-2-3 பாட்டில மாத்தி குடிக்கிறோம். கண்டிப்பாங்க. காசு குத்தாங்க தண்ணி குடிக்கணும் அதான் அப்படின்னு சொல்றதுக்கு சூழல் போயிடுச்சு. ஒருத்தவங்க வந்து இப்ப நார்மலா தண்ணி குத்தா வச்சேன், எங்க தண்ணி நல்லா இருக்காது குடிக்கிறது, காசு குத்தாங்க எப்படி இருக்குது பாருங்க. இது சிறப்புன்னு வேற நம்ம சொல்றோம், இது சிறந்ததுன்னு வேற நம்ம பேசுறோம். அந்த அளவுக்கு சூழல் போயிருக்குது. இது இன்னொரு விஷயம், இப்படிதாங்க இருக்க நாள் இதே வேற சொல்றோம். இப்படி நம்ம சொல்றோம் பாருங்க. இதுவே 20 வருஷத்துக்கு மேல தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிப்போம், நம்ம எல்லாம் சிரிச்சோம். இது எல்லாமே நடக்குமா? அதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? தண்ணியை பேர துட்டுக்கு விற்பாங்களான்னு பேசுறீங்க. இன்னைக்கு நடக்குது இல்ல. இன்னைக்கு தண்ணியில தான் முக்காவாசி வியாபாரமே போகுது. புரியுதுங்களா? இது இப்படியே போனால் நீங்க யோசனை, இது இப்படியே போனால் எவ்வளவு கடினத்துக்குள்ள போகுன்றத எனக்கு இப்ப தெரியுது, எவ்வளவு துன்பத்தை போய் நீங்க அனுபவிப்பீங்கன்னு. ஆனா நீங்க இப்பயே புரிஞ்சு உண்மையிலவுக்கு யாரெல்லாம் இதை நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனா புரிஞ்சு கொஞ்சம் அறிவுக்குள்ள வந்து நான் அன்புக்குள்ள நானும் வருவேன், நானும் அதை புரிஞ்சுக்கணும், நானும் தெரிஞ்சுக்கணும், இங்க நடக்கிற நிகழ்வு இவ்வளவு கடினமா இருக்குது உண்மைதானே அப்படின்ற கொஞ்சம் புரிஞ்சா நம்ம உருவாக்கத்தை நம்மளால தடுத்துக்க முடியும். தனி ஒரு மனிதன் ஒழுக்கம், தனி ஒரு மனிதனோட அன்பு, தனி ஒரு மனிதனோட கருணை, தனி ஒரு மனிதனோட ஒருமை இந்த உலகத்தையே மாற்றம் பண்ணும். நிச்சயமாங்க. இதுக்கு வந்து எல்லாரும் மாறமே. உன்னால முடியும்னா நீ ட்ரை பண்ணு, நீ அதை செய்யணும்னு ஆசைப்படு. அதோட விளைவு உனக்கு அனைத்து விதமான தன்மை இயற்கை கொடுக்குன்றது 100% ஃபேக்ட். இதுல யாரும் சந்தேகம் உண்மைதானே? உண்மைதாங்க. அது எந்த மாற்றம் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு நபரும் இந்த சூழல நம்ம இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படி நம்ம வாழ்றோமா? நம்ம வாழ்ற இடத்துல இவ்வளவு கடினமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? எல்லாருக்கும் ஆசை இருக்குது நல்லா இருக்கணும்னு. ஆனா எல்லாரும் ஒரு தொழில் வச்சு அந்த தொழிலை நீ செய்யணும்னா ஒருத்தர் கஷ்டம், ஒருத்தர் துன்பத்துல அந்த வாசனை நீ வாங்கணுன்றதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இதுக்கு பேர் தான் என்னன்னா, இதுக்கு பேர் தான் நான் விளையாட்டுன்னு சொன்னேன். விளையாட்டுன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டாதான் நீ சந்தோஷப்பட முடியும். ஒருத்தன் தோத்த உடனே அவன் வழியில அழுவான், நீ அதுல அந்த வலியோட வெளிப்பாடு உங்ககிட்ட சந்தோஷமா வெளிப்பட்டு நீ சிரிக்கிற. ஆனா நம்மளுக்கு புரியல, அவன் துன்பப்படுறான், நான் சிரிக்கிறேன். நீ சிரிக்கிறதுக்கு காரணமே அவனோட துன்பம் தான். இது உங்களுக்கு யாருக்கும் புரியல. இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு நீங்க எல்லாரும் வேலையா வச்சுட்டீங்க. அந்த வேலையில நீங்க வேலை செய்யும் போது எனக்கு அந்த இந்த வேலை நம்ம நல்லா இருக்கும் நீ நினைக்கிற, நீங்க எல்லாரும் வந்தா நல்லா இருக்கு, அதனால நீ அந்த வேலையை செஞ்சு பணத்தை எடுத்துக்கலாம். ஆனா அந்த வேலையை கொடுத்தா பாரு அவனுக்கு துன்பம் தான். இப்ப ஒரு பைக் மெக்கானிக் பைக் ரிப்பேர் ஆனா பைக் ஓட்டுறவனுக்கு துன்பம் தான், பைக் மெக்கானிக்கா இருக்கு சந்தோஷம்.
ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா அந்த நோயாளிக்கு அந்த குடும்பத்துக்கே கஷ்டம். அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களுக்கு சந்தோஷம். உண்மைதானே? ஒரு ஜூஸ் கடையோ ஒரு ஹோட்டலுக்கோ நம்ம போனா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா வீட்டுல நோய் விடணும், அந்த ஹோட்டல போய் சாப்பிட்டு உடம்பு செட் அவ்வளோ கெட்டு போச்சுன்னா குடும்பத்துக்குலாம் கஷ்டம். நீங்க பாருங்க, ஒருத்தனுக்கு ஒன்றுல சந்தோஷம், ஒருத்தனுக்கு ஒன்றுல கஷ்டம். இந்த கஷ்டம் சந்தோஷம் எங்க இருந்து வந்துச்சு? ஒருத்தர் கஷ்டப்பட்டதும் நீ சந்தோஷம் அனுப்பிச்சிருக்க. இதுதான் ஒரு விளையாட்டோட முக்கியமான ஒருத்தர் தோக்கணும், ஒருத்தர் ஜெயிக்கணும். இதே கண்டென்ட் தான் உங்க லைஃப்லயே வந்து இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் அது தெரியவே இல்லை. புரியுதா நம்ம சொல்றது? இப்படி ஒரு இடத்துல நீ எப்படி உன்னால செம்ம சந்தோஷமா வாழ முடியும், ரொம்ப ஆரோக்கியமா எப்படி வாழ முடியும், உன்னால செல்வந்தனா எப்படி வாழ முடியும்? முடியவே முடியாது. அப்படி நீ முடியும்னு ஆசைப்பட்டா அது ஒருத்தர்கிட்ட உங்ககிட்ட வந்தா தான் முடியும். ஆக மொத்தம் அவரு துன்பத்தை அனுபவிக்கணும், நீ இன்பமா வாழணும். இதுதான் இதோட கண்டென்ட். இது சரியானா முற்றிலும் சரியில்லை. புரியுதுங்களா? நிச்சயமாங்க. சரி. ஏன்னா ரெண்டுமே உயிர் தான், ரெண்டுமே ஆன்மா தான். எதுக்கு அது துன்பப்பட்டு நான் ஏன் இன்பத்தை அனுபவிக்கணும்? அப்போ நம்ம இங்க எல்லாம் அளவானால் நம்மளுக்குள்ள அறிவு வந்து நம்மகிட்ட அன்பு வந்தா, நம்ம கிட்ட ஒருமை குணம் வந்தா நம்மளுக்குள்ள புரிய ஆரம்பிச்சோம். நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம என்ன சர்வே பண்ணி என்ன வாழ்க்கை வாழ்றோம், இப்படின்னா இந்த வாழ்க்கை நான் என்ன சர்வே பண்ற கேள்வி நம்ம ஒரு மனிதனும் கேட்கணும். ஒரு மனிதான்மா இந்த கேள்வி. இப்ப நான் சந்தோஷப்படா ஒருத்த துன்பப்படுற மாதிரி இருக்குது. அப்ப இது சரியில்லையே, சரியில்லை தான். சரியில்லாத ஒரு விஷயத்தை நீ மாற்றணும்னு ஆசைப்படு, இல்ல நீ மாறணும்னு ஆசைப்படு. நான் கருணையா இருப்பேன், நான் அன்பா இருப்பேன், நான் கஷ்டப்பட்டு ஏதோ செல்வத்தை சேவை செலுத்த பிறகு செலவு பண்ணும். நீங்க அப்படி எல்லாரும் ஆசைப்பட்டா இந்த பீப்புளோட எண்ணிக்கை குறையும் போது ஒரு நிதானத்துக்குள்ள வரும். நிதானத்துக்குள்ள வரும்போது நீங்க நினைச்ச மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உண்மைதானே? ஆரோக்கியமா உங்களால இருக்க முடியும், அறிவா இருக்க முடியும், ரொம்ப அன்பா இருக்க முடியும், நீ யாருன்ற புரிதலோட உங்களால இருக்க முடியும். அப்ப நான் இப்ப நான் பேசுற ஸ்பீச்ல நீங்க எல்லாரும் கேளுங்க. உங்க எல்லாருக்கும் மேக்சிமம் தெரியுது. நீங்க கொஞ்சம் ஆமாப்பா இப்படிதான் தெரியும். ஆனா தெரிஞ்சா நம்ம ஏன் மறந்து போறோம்? ஒரே விஷயம் தான், நாளைக்கு நாள் நம்மளுக்கு போனா போதுங்கன்ற ஒரு எண்ணம். இல்ல 4 பேர் நம்ம வாழ்ந்துட்டு போலாம் எதுக்குன்னு இப்படியே நீங்க நினைக்கிறா நீங்க ஒண்ணாவாது. நீங்க போயினே இருக்கிறீங்க, திருப்பி ஒரு கூட்டம் உருவாக்குது. அந்த கூட்டத்தை நீயே உருவாக்கிட்டு போயினே இருக்கிற. இப்படி பண்றதுல என்ன வரப்போகுது? அளவுக்கு இப்ப இன்னைக்கான இப்ப நேத்துக்கு கடை பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப துன்பம் கண்டேன். நாளைக்கு நான் என்ன சொல்ல, நாளைக்கு என்ன சொல்ல? ஆக மொத்தம் இங்க இருக்கிறது ஒரு உயிர், ஒரு உடல், அதுக்குள்ள வலி. அதை இன்னைக்கு நான் மாத்திரம் ஆசைப்பட்டா நாளைக்கு அது மாறிடும். நீ விட்டுட்டு போனா அதை நாளைக்கு அவன் மாத்திரம் ஆசைப்படணும், அவன் விட்டு போனா நாளைக்கு இன்னொருத்த வரணும் ஆசைப்படணும். அதுக்காட்டி உனக்கு கடினமான துன்பம் ஏற்படும். இப்ப இதே பாருங்க, முன்னாடி எல்லாம் ஒரு 50 வருஷம் எல்லாம் பார்த்தோன்னா 100 வயசுல வாழ்ந்தாங்க. இன்னைக்கு 50 வயசு வரை வாழ முடியல. ஊருப்பட்ட பிரச்சனை, பிறந்த குழந்தைகள் நோய் வருது, கண்ணு தெரியல, ஊனமுற்ற நிறைய பேர் பிறகுறாங்க, உடல் ரொம்ப செதஞ்சு போய் நிறைய குழந்தைங்க பிறகு. இந்த பிறப்பு ஏன் இங்க வருது? ஒரு ஜீவராஜ், ஒரு உயிர் அந்த மாதிரி பிறகுறது. இது ஏன்னா நடக்கும்? நம்ம தான் கேள்வி கேட்கணும். நம்ம பெத்தெடுக்கிற மத்த அது பெத்தெடுத்து அந்த குழந்தைக்கு எவ்வளவு வலிக்கும். நம்ம கிட்ட வாழ்த்து ஆளாகிறோம். அதுக்கு அந்த வயசு வரும்போது ஒரு உணர்வு எப்படி இருக்கும்? நான் நல்லா இல்லையா, நான் எப்படி இருக்கேன், அந்த எண்ணம் எவ்வளவு கொடுமையா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் நம்மளுக்கு ஏன் புரிய மாட்டுது? இது எல்லாமே நம்ம தானே. நீனும் அது யார் விட்டு குழந்தையா குழந்தை பொதிச்சு நம்ம இறைவன் பண்ண இது இறைவன் மேல கை காட்டாதீங்க. எல்லாமே நம்ம தான். இறைவன் ஒரு பொருளே கிடையாது, நம்மள தான் இருக்கிறோம். நம்ம கிட்ட அறிவு வந்து, நம்ம கிட்ட அன்பு வந்து, நம்ம கிட்ட கருணை வந்து, ஒருமை குணம் வந்தா இது எல்லாத்தையும் நம்ம தான் மாத்தணும். உன்னோட வழி நீ தான் போக்கிக்கணும். உன்னோட வழி நீ போக்கினா உனக்கு வழி வராத வேலையை நீ தான் பார்க்கணும். நீ வழியை போக்கிக்காம வழி வரத்துக்கு வேலையை நீ பார்த்துக்கிட்டு எனக்கு வலிக்குது அப்புறம் இறைவன் தான் காரணம் நம்ம சொல்றது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்ப நம்ம இந்த என்ன வாழ்க்கை வாழ்றோம் நம்ம எல்லாரும் சற்றே யோசிங்க. கொஞ்சம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் சிந்திச்சு பாரு. செயலாக்க பண்ண முடியாது, செயல் பண்ண பாரு. முடியலையா, இது இப்படிதான் இருக்குது இல்ல, இதை பத்தி ஒரு சிந்திச்சு வாழ்க்கை ஒரு அனலைஸுக்குள்ள போங்க. இது என்ன குறைஞ்சு போறோம்? எப்படியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க யாரு இருக்க போறது எல்லாம் போறீங்க. அதுக்காட்டி இந்த அனலைஸ் பண்ணி இந்த நிகழ்வு எல்லாம் நல்லா இருக்கு. பிறந்த பிறப்பு நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் எடுக்கணும்னு ஆசைப்படுங்க. அதுக்கு ஒருமையாவும் கருமையாவும் அன்பாவும் இருக்கும்னு ஆசைப்படு. எல்லாமே நீ தானே சொல்ல, ஜட பொருள்கிட்ட அன்பை காட்டுங்க. எல்லாமே நமக்கு நல்லது பண்ணு, அதுக்கிட்ட அன்பை காட்டு. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கோ. உங்கள்கிட்ட கற்பனை திறன் நிறைய இருக்கு. அந்த கற்பனை கொண்டு எல்லா ஊரும் இன்பமா இருக்கணும், ஏன் துன்பம் நடக்குது அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கு. இது இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படு. எல்லாரும் எப்பவுமே இன்பமா இருக்கணும், அதுக்கு சூழல் உருவாட்டீங்க. எல்லாம் நித்தியமான பேருந்து போட்டு எண்ணத்தை வைங்க. என்ன குறைஞ்சு போறோம்? அதை விட்டு போட்டு நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நோய் நீ இந்த இடத்துல இந்த மாதிரி இல்லாத ஒரு இடத்துல போய் இருந்ததுன்னு அதே வேணா இருப்போம்னு நீங்க ஆசைப்படணும். அது இல்லாத ஒரு இடத்த இன்னும் அதிகமான பீப்புள் உருவாக்கி சுத்தமா அது இல்லாம வச்சுட்டு அது இருக்கணும்னு ஆசைப்பட்டா எந்த விதத்தை நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எவ்வளவு ஒரு காமெடி கேட்டு பாருங்க. இது நம்ம அறிவு இருக்குது, நம்ம கிட்ட நான் தான் மனிதா இருக்க நம்ம சொல்ல என்ன புரியுது? அப்ப நம்ம சற்றே இது எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எப்படி சரியா பண்ணிக்கிறீங்க? நம்ம ரொம்ப ஒரு கடினத்துல வாழ்றோம். நமக்கு மேலேயே நம்ம நின்று நம்ம வாழ்ந்து நம்ம யாருக்கும் தெரியல. நம்மளே நம்மளை குத்தி கீச்சுன்னு வாழ்ந்துக்கிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி யாரும் இல்லை, உண்மையிலேயே குத்தி கீச்சுன்னு வாழ்ந்துக்கிறேன். இங்கதான் நடந்துக்குதுன்றது தயவுசெய்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கருணை மிகுதான இந்த அறிவு நம்ம கிட்ட வரும். எனக்கு நம்ம வந்து என்ன நம்ம பண்றோம், இங்க எல்லாரோட வழி நம்ம வழியை திருப்பி நம்ம அதே பண்றோம்னு தாங்க முடியல. இது நம்ம எல்லாரும் புரிஞ்சு நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண முடியுமோ, முன்னால் என்ன முடியுமோ அதை செய். போதும், முழுமையா செய்யணும். முன்னால அவங்க தரத்துக்கு என்ன முடியுமோ அதை செய்யணும்னு ஆசைப்பட்டா ஒரு நாள் இது முழுமையாயிடும். முழுமையாக பெரிய மாற்றத்துக்குள்ள எல்லாரும் நித்தியமான பேருந்துக்குள்ள கட்டாயம் போக முடியும். இந்த வீடியோ பார்க்குறோம், கொஞ்சம் எதை பத்தி சிந்திக்காம என்ன சொல்றாங்க அதை கேளுங்க. முடிஞ்சா கையாளு, முடியலையா அதை மெயின்ல வச்சுக்கோ. 4 பேர்ட்ட நீ சொல்லு, அவனால முடிஞ்சு அவன் அதை செய்யட்டும்.
யாரோ ஒருவர் செஞ்சு இதுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுத்து எல்லாரும் நித்தியமான பேருந்துல போனா இங்க ஊர்பட்ட வழி இது. அந்த வழி நீங்க இன்பமா வாழணும்னா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்மளோட பீப்புளோட எண்ணிக்கை நம்ம குறைக்கணும், நம்ம ஆசைப்படணும். அப்படி நீ குறைக்கணும் ஆசைப்பட்டா உனக்கு நன்மை. இதை நம்ம செய்யும்போது இந்த சமுதாயத்துக்கு இந்த உலகத்துக்கு பெரிய நன்மையா இருக்கும். நம்ம எல்லாரும் யாருன்ற பேரறிவை பெற்று நித்தியமான பேருந்துல கட்டாயம் வாழலாம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி.